இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இன்னும் 4 மணி நேரத்துல புருஷன் அநியாயமா செத்து போக போறான். ஐயோ, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏய், நீ என்ன பண்ண போற? என் சூர்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் புருஷ உயிரை காப்பாத்துறது இப்போ என் கையில இல்லம்மா, அது உன் கையில மட்டும்தான் இருக்கு. ஏய், என்ன பிளாக்மெயில் பண்றியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணல. நான் சொன்ன மாதிரி 4 மணி நேரத்துல உன் புருஷனோட உயிர் போறது கன்ஃபார்ம். அதனால நீ என்ன பண்ற, இப்பவே நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வர. அப்படி நீ வரல, நீ யார் கூட வாழணும்னு எமன் கூட போராடி கஷ்டப்பட்டு அந்த துர்கா உடம்புக்குள்ள இருக்கியோ, அது எல்லாமே வீணா போயிடும். உன் ஹஸ்பண்ட் சாரு கன்ஃபார்மா செத்து போயிடுவான். ஹலோ, என்னம்மா சத்தத்தையே காணோம்? ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நேர்ல வா, டீல் பேசிக்கலாம். நான் இப்ப எங்க வரணும்? அப்புறம் முக்கியமான விஷயம், நீ மட்டும் சிங்கிளா வரணும். போலீஸ் வந்துச்சுன்னு வெச்சுக்க, உன் ஹஸ்பண்ட் சாரோட உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாதுமா. ஓகே, நீ ஷேர் பண்ணு, நான் மட்டும் வரேன். வெரி குட். என்ன சொல்ற அந்த துர்கா? லொகேஷன் ஷேர் பண்ண சொல்றேன். சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க சிஸ்டர், வரட்டும். சூர்யா உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்ல போல இருக்கே. காலையில சூர்யா ஆபீஸ்க்கு கிளம்பும் போது நான் அவனுக்கு ஜூஸ் கொடுத்து அனுப்புனேன். அது எனர்ஜிக்காக நான் கொடுத்த ஜூஸ்ன்னு சூர்யா நம்பி குடிச்சிட்டான். ஆனா அது எனர்ஜிக்கான ஜூஸ் இல்ல, யமன் கிட்ட போறதுக்கான ஜூஸ். ஆமா துர்கா, சிஸ்டர் குடுக்க சொன்ன ஜூஸ்ல ஸ்லோ பாய்சன் கலந்திருக்குது துர்கா. நான் சொன்னது நீ நம்பலன்னு நினைக்கிறேன். இப்பவே நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன், அதுக்கப்புறமா நாம டீல் பேசிக்கலாம். சிஸ்டர், இப்ப யாருக்கு போன போட்டிருக்கீங்க? ரிங் போயிட்டே இருக்குது, போனை அட்டெண்ட் பண்ண மாட்டாங்கறாங்க. நான் இப்ப சூர்யாவுக்கு தான் போன் பண்றேன். ஒருவேளை போன் எடுத்து பேசுற கண்டிஷன்ல அவன் இல்லையோ என்னமோ. இருக்கலாம். ஏன்னா அந்த ஜூஸ குடிச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுல, எதுவும் நடக்கும். ஹலோ அம்மா. என்ன சூர்யா, வேலையா இருக்கியா? ஏன்பா போன் எடுக்க இவ்ளோ லேட்டு? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து ஒரே வாமிட்டிங்காகவே இருக்கு, என்னன்னே தெரியல. நான் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கும் போது வாமிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் உடனே எடுக்க முடியல. ஐயோ, எதனாலப்பா வாமிட் வருது? டாக்டர் கிட்ட போனியா? இல்லைம்மா, இதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா சூர்யா, நீ உடம்ப பார்த்துக்கோப்பா. சரிம்மா. இப்ப என்ன சொல்ற? நான் கொடுத்த ஸ்லோ பாய்சன்னால உன் புருஷன் அங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கான். வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றதை விட கொஞ்சம் கொஞ்சமா அவன் செத்துக்கிட்டு இருக்கான்.
அவருக்கு ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், ரொம்ப கோவப்படாத. இப்போ உன் புருஷன் உயிரை காப்பாத்துறது உன்னோட கையில தான் இருக்கு. என்கிட்ட எதுவுமே இல்லம்மா. புரியலையா? என்ன ஜெயில தள்ளுறதுக்காக நீ சாமியார் வேஷம் போட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வீடியோ ஆதாரம் கமிஷனர் கிட்ட போக கூடாது. அந்த வீடியோ என் கைக்கு வரணும். உன் புருஷனுக்காக தானே நீ மறுஜென்மம் எடுத்துட்டு வந்த. அந்த வாழ்க்கைய நீ வாழணும்ல. என்கிட்ட இருக்கிற வீடியோவை நான் கொடுத்துறேன். அந்த ஸ்லோ பாய்சனுக்கு மாத்து மருந்து கொடு. இரு, முதல்ல அந்த வீடியோ என் கைக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் மருந்து உன் கைக்கு வரும். ஐயோ சரி, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். ஒரு நிமிஷம். ஒரிஜினல் வீடியோ அப்படியே என் கைக்கு வரணும். ஏதாவது ஒரு டூப்ளிகேட் காப்பியை கொடுத்துட்டு என்ன ஏமாத்தலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. அப்புறம் எல்லாமே தப்பா போயிடும். இல்ல, நான் ஒரிஜினல் வீடியோவை எடுத்துட்டு வர சொல்றேன். இங்க வேண்டாம், அம்மன் கோயிலுக்கு வர சொல்லு. சரி பண்ணு. நீங்க சொன்னதை எடுத்துட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். இங்க ஒருத்தர் நீங்க வாங்கிட்டு வர சொன்னதா வந்திருக்காரு. ஆமா ஆமா, அவரை நான் தான் அமுச்சு வச்சேன். அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். கொடுக்க சொன்னாங்களா? அப்ப கொடுக்க. கேட்டது கிடைத்தது. ஏதோ தப்பா இருக்கே. மேடம் எங்க இருந்து பேசுறாங்க? இந்த ஆளு யாரு? ஆமா, இதுதான் ஒரிஜினலா இல்ல இதோட காப்பி ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா? ஐயோ, நான் எந்த காப்பியும் எடுக்கல. ஒரிஜினலே இதுதான். உன் கைக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுல, மாத்த மருந்து கொடு. இருமா இரு, முதல்ல இந்த ஆதாரத்தை நான் அழிச்சிடுறேன். அதுக்கப்புறமா உனக்கு மாத்து மருந்து தரேன்.